கோங்கூரா துவையல் பண்ணுறதுக்கு ஒரு 150 கிராம் சின்ன வெங்காயம், 150 கிராம் பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா தோல் உரிச்சிட்டு நல்லா வதக்கிடலாம். ஒரு 1/4 கப்பு அளவுக்கு நல்லெண்ணெயில் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 10லேருந்து 15 சிகப்பு மிளகாய் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது எல்லாத்தையும் கூல் பண்ணி ஆற வச்சுட்டு ஒரு மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஒரு 2 கட்டு கோங்கூராவை நல்லெண்ணெய் ஒரு 1/4 கப்பு ஆட் பண்ணி அதையும் நல்லா பச்சை வாசனை போக நல்லா கலர் மாறுற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அது நல்லா குழைவாக வர வரைக்கும் நல்லா வதக்கணும். பாருங்கள், கொஞ்ச நேரத்தில் இந்த மாதிரி சிகப்பாக கலர் சேஞ்ச் ஆகிடும், குழைவாக வந்துடும். இந்த மாதிரி பேனை விட்டு விலகி வர்ற சமயத்தில் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அதையும் கூல் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி குன்னி போயிடும். 2 கட்டு வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 5லேருந்து 6 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நமக்கு துவையல் கிடைக்கும். இதையும் ஆற வச்சுட்டு இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணி கடுகு ஆட் பண்ணிடலாம். கடுகு நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறம் நாம் கட் பண்ணி வச்ச 2 வெங்காயம் அதை பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பூண்டு பல்ல ஒரு 10 பல்ல நல்லா தட்டி அதையும் சேர்த்து நல்லா சிகப்பாக வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஆற வச்ச பொருட்கள் எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் கீரையும் சேர்த்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வதக்கி இருக்கிற வெங்காயம் பூண்டோடு சேர்த்து இந்த அரைச்சி வச்ச கீரை மசியிலையும் சேர்த்து நல்லா வதக்கி எண்ணெய் பிரியிற அளவுக்கு வதக்கணும். இதுக்கு நிறைய நமக்கு நல்லெண்ணெய் தேவைப்படும். நல்லெண்ணெயில் செஞ்சிங்கன்னு சொன்னால் கோங்கூரா துவையல் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 1/4 கப் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிடலாம். இப்படி இந்த மாதிரி பண்ணி வைக்கும்போது நம்ம இது ஒரு மாதம் அளவு கூட கெட்டு போகாமல் இருக்கும். நம்ம இதை ஃப்ரிட்ஜில் வைக்கணுன்ற அவசியமே இல்லை. நல்ல புளிப்புத்தன்மையோடு இருக்கிற கீரை இது. ஸோ இதுக்கு நேச்சுரலாகவே புளிப்புத்தன்மை இருக்கிறதுனால நம்ம புளி சேர்க்க தேவையில்லை. சுவையான கோங்கூரா துவையல் ரெடி.